ஒரு 15000 ரூபாய் பிரைஸ்ல போன் வாங்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இப்ப ரீசெண்டா வந்திருக்க இந்த பிரைஸ் இன்க்ரீஸ்னால எல்லா ஸ்மார்ட் போனோட பிரைஸுமே கண்ணா பின்னான்னு ஏறிடுச்சு. இந்த 15000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல ஒரு சில ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. அந்த ஆப்ஷன்ல இந்த Realmeயோட P4X இருக்கா இல்லையான்றது தான் இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனல்ல முதலா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல உள்ள என்ன இருக்குன்றத பார்த்துட்டு ஆரம்பிப்போம். இந்த பாக்ஸை திறந்த உடனே உங்களுக்கு ஒரு பேசிக்கான சிலிக்கன் கேஸ் கொடுத்திருக்காங்க. சில பேப்பர் ஒர்க்ஸும் கூட வந்திருக்கு. இது இல்லாம வழக்கமா வர மாதிரி ஸ்மார்ட் போன் கிடைச்சிரும். 45 வாட்கான சார்ஜிங் அடாப்டரும் டைப் A to டைப் C கேபிளும் கொடுத்திருக்காங்க. அதோட சேர்த்து சிம் ரிமூவ் பண்றதுக்கான பின்னும் கிடைச்சிரும். இதை இப்ப ஓரமா வச்சோம்னா இதோட டிசைன் சைடு வரும்போது இந்த போன்ல உங்களுக்கு 208 கிராம் வரலியமான வெயிட் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் இங்க ஓவராலா வெயிட் பேலன்ஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா ரெண்டு கையில பிடிச்சு தான் அதிகமா யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இங்க ஓவரால் ப்ரொடெக்ஷனுக்கு IP64 கான ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. அதனால தண்ணி தெரியாம தெளிச்சிச்சு அப்படின்னா ஒன்னும் ஆகாது. ஆனா தண்ணிக்குள்ள விழுந்தா சோலி முடிஞ்சிடும். பாதுகாப்பா யூஸ் பண்ணுங்க. அப்புறம் இந்த பிராண்ட் கிளைம் பண்றது என்னன்னா, இங்க ஆர்மர் ஷெல் அப்படின்ற ஒரு ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிருக்கிறதாகவும், அதனால ஃப்ரண்ட் பேக் எந்த ஆங்கிள் இருந்து கீழே விழுந்தாலும் மேஜரா எதுவும் ஆகாதுன்ற மாதிரி கிளைம் பண்ணாலும் இது ஒரு மார்க்கெட்டிங் மெட்டீரியலா வேணா நம்ம எடுத்துக்கலாம். கீழே விழுந்தா கண்டிப்பா சோலி முடிஞ்சிடும் அப்படின்றதுனால கேஸ் போட்டு பாதுகாப்பா யூஸ் பண்ணுங்க. அதே போல இங்க கேமரா பம்ப்ல 3 கேமரா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இதுல ஒரே ஒரு ப்ராப்பரான யூசபிள் கேமரா மட்டும்தான் இருக்கு. இதை பத்தி தெளிவா கேமரா செக்ஷன்ல பேசுவோம். இப்போ இதோட சைட்ஸ் பார்க்கும்போது இங்கேயுமே பிளாஸ்டிக்கா தான் கொடுத்திருக்காங்க. பேக்கோட மெட்டீரியலுமே பிளாஸ்டிக் தான். இங்க ஓவராலா இதோட ஓவர்வியூன்னு பார்க்கும்போது டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கோட சேர்த்து செகண்டரி ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல ஒரு டைப் சி போர்ட் கிடைச்சிரும். அது பக்கத்துல ஒரு மைக் கொடுத்திருக்காங்க. இந்த சிம் கார்டு ஆப்ஷன்ல உங்களுக்கு ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு போட முடியும். அப்படி இல்லைன்னா 2 சிம் போடுறதுக்கான ஹைபிரிட் சிம் ஸ்லாட் ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. டெடிகேட்டடான மெமரி கார்டு கண்டிப்பா உங்களால போட முடியாது. அதுக்கு அடுத்தது பிரைமரி ஸ்பீக்கர் கிடைச்சிரும். லெஃப்ட் சைடுல எதுவுமே கிடையாது. ரைட் சைடுல உங்களுக்கு வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் கொடுத்திருக்காங்க. இங்க இதோட டிஸ்பிளே சைடு வரும்போது ஃப்ரண்ட்ல உங்களுக்கு முதல்ல பார்க்கும்போது தெரியுற விஷயம் என்னன்னா, இங்க டாப் அண்ட் பாட்டம்ல உங்களுக்கு திக்கான வெசில்ஸ் கிடைச்சிரும். அதோட சேர்த்து இந்த முறை IPS LCD டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் பாயிண்ட்ல 2026ல மேஜரா நீங்க இந்த பேனல் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இல்ல ஒருவேளை AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ்ல கோட்டை விட்டுருப்பாங்க. அதை மற்ற மாடல்ஸ்லாம் லான்ச் ஆகும்போது பார்க்கலாம். இப்போ இதோட டிஸ்பிளே சைடு வரும்போது வழக்கமாக சொன்ன மாதிரி 6.7 இன்ச்சில் ஃபுல் HD LCD பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கலர்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு HDR சப்போர்ட் கிடைச்சிரும். இங்கே இதோட பிரைட்னஸ் லெவல்னு பார்க்கும்போது 1000 நிட்ஸ் வரலியமான ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்கிறதுனால இன்டோரில் செக் பண்ணும்போதும் அவுட்டோரில் செக் பண்ணும்போதும் நான் பெரும்பாலான ஏரியாவில் பிரச்சனைகளை ஃபீல் பண்ணவே கிடையாது. நல்லா பிரைட்டாகவே இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இதை ரிஃப்ரெஷ் ரேட்டை பற்றி பேசும்போது இங்கே 144 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்னு சொல்லிட்டு நிறைய பில்டப்ஸ் விட்டுருந்தாலும் ஆக்சுவலாக காம்பஸ் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணும்போதும் ரெக்கார்டிங் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அது வேலை செய்யுது. இதே மற்ற அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 60 120 இந்த மாதிரி தான் மாறி மாறி வருது. இதையுமே ஒரு மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா 120 ஹெர்ட்ஸ்ல டச் ரெஸ்பான்ஸ் எல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனா 144 அப்படின்றத ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுல LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்கிறதுனால இங்க உங்களுக்கு சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கிடைக்கும். இதோட அக்யூரசி நல்லாவே இருக்கு. ஃபேஸ் அன்லாக்கும் நல்லா அக்யூரேட்டாகவே வேலை செய்யுது. இப்போ இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் சைடு வரும்போது இங்கே மீடியாடெக்கோட Dimensity 7400 அப்படின்ற ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 4 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ப்ராசஸர் தான். 15000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்டுக்கு இது ஒரு நல்ல ப்ராசஸரும் கூட. இந்த ஃபோனில் இதோட பெஞ்ச்மார்க் ரன் பண்ணும்போது ஆண்ட்ராய்டில் அரௌண்ட் 8.9 lakhs வரலியமான ஸ்கோர் கிடைக்குது. இப்போ ஆண்ட்ராய்டில் 11 வெர்ஷன் ரிலீஸ் ஆயிருக்கிறதுனால போன வருஷம் இதே மீடியாடெக்கோட Dimensity 7400 வச்சு ரன் பண்ண ஸ்கோரோட இந்த வருஷம் வர ஸ்கோர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. நீங்க ப்ராசஸர்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. சாஃப்ட்வேரை மட்டும் மாத்திட்டா போதும். பார்க்கிறதுக்கு ஏதோ பெரிய டிஃபரன்ஸை கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த போனோட 3D மார்க்கோட ஸ்டெபிலிட்டி டெஸ்ட்டை ரன் பண்ணும்போது ஒரு நல்ல ஸ்கோர் கிடைக்குது. ஆனா தெர்மல் த்ராட்லிங்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குதான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்கல. ஆனா இந்த பெஞ்ச் மார்க்லாம் ஓரம் தள்ளிட்டு இதோட கேமிங் சைடு வரும்போது 15000 ரூபாய் செக்மெண்ட்ல இன்னைக்கு இருக்கிற ஸ்மார்ட் போன்ஸ்ல ஒரு சில ஸ்மார்ட் போன்ல மட்டும்தான் 90 FPS சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த சப்போர்ட் இந்த போன்ல உங்களுக்கு BGMI வழியா கிடைக்குது. 90 FPSல ஒரு ஸ்டேபிளான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கலனாலும் உங்களுக்கு 60 FPS ரன் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம இன்னைக்கு டேட்டுக்கு ஹீட்டிங் கம்ப்ளைண்ட் பெருசா இல்ல. இப்போ நம்ம பனிக்காலத்துல இருக்கிறதுனால மேக்ஸிமம் 38 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. ரூம் டெம்பரேச்சர் 26 to 28 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம இதுல நார்மல் யூசேஜும் சரி மல்டி டாஸ்கிங்லயும் சரி மேஜரான இஷ்யூவை நீங்க ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. அனிமேஷன்ஸும் ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தா கொடுத்திருக்காங்க. இந்த போன்ல சாஃப்ட்வேர்ஸ் பத்தி பேசும்போது Android 16 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் கொடுத்திருந்தா சிறப்பானதா இருந்திருக்கும். ஆனா Android 15 தான் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் கொடுத்திருக்காங்க.
கொடுத்திருக்காங்க. 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு டேட்டுக்கு 15,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல Realme UI நல்லா ஸ்மூத்தாவே ரன் ஆகுது. ஆனா முக்கியமா நீங்க கணக்குல எடுத்துக்கிற விஷயம் என்னன்னா, இங்க உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் நிறைய கொடுத்திருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையும் உங்களால அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். ஆட் ரெக்கமெண்டேஷன்லயும் உங்களால நினைச்சா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அப்படியே இதோட ஸ்டோரேஜ் சைடு வரும்போது இங்க உங்களுக்கு UFS 3.1 சப்போர்ட்டோட சேர்த்து LPDDR4X RAM யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸ் பாயிண்ட்ல இதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் ரொம்பவே சுப்பீரியரா கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு ஏரியால இந்த Realme P4X நல்லா மாஸ் காட்டியிருக்காங்க. அதுதான் இதோட பேட்டரி. இங்க உங்களுக்கு 7000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இதை சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் யூஸ் பண்ணும்போது 1 மணி நேரம் 26 நிமிஷத்துல 0 to 100% ஃபுல்லா சார்ஜ் பண்ணி முடிச்சிருது. இதை வச்சு என்டையர் பேட்டரி டெஸ்டிங் ரன் பண்ணி முடிக்கும் போது ஒரு 11 மணி நேரம் 30 நிமிஷம் வரையுமான SOTயும் கிடைக்குது. இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த பேட்டரி சைஸை வச்சு நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்கிறதுனால நல்ல ஒரு பேட்டரி லைஃபை இந்த போன் வழியா உங்களால எதிர்பார்க்க முடியும். ஆனா இந்த போன்ல காம்ப்ரமைஸ்ன்னு பார்க்கும்போது இங்க உங்களுக்கு கேமரால பேக்ல உங்களுக்கு நிறைய கேமராஸ் மாதிரி இருந்தாலும் ஆக்சுவலா ஒரே ஒரு சென்சார் தான் ஒழுங்கா வேலை செய்யும். அது இதோட பிரைமரி சென்சார் 50 மெகா பிக்சலுக்கான சென்சார் கொடுத்திருக்காங்க. சென்சார் சைஸ் அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய சென்சார் கிடையாது. இதுல OIS சப்போர்ட்டும் கிடையாது. இதுல டே லைட்ல எடுக்கும்போது ஓரளவுக்கு நல்ல பிக்சர்ஸ் குவாலிட்டி நீங்க எதிர்பார்க்கலாம். நேச்சர் சீன் எடுக்கும்போதும் சரி, ஹியூமன் சப்ஜெக்ட்ல எடுக்கும்போதும் சரி, டீடைல்ஸ்லாம் ஓரளவுக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா இதோட போர்ட்ரேட் இமேஜஸ்ல லைட்டா பிசிறு தட்டுற மாதிரி தான் இருக்கு. ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 MBக்கான சென்சார் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இதோட அவுட்புட் உங்களுக்கு டீசெண்டா தான் கொடுத்திருக்காங்க. ஓவராலா பிக்சர் குவாலிட்டி டே லைட்ல நல்லா இருந்தாலும் லோ லைட்ல கொஞ்சம் தடுமாற தான் செய்யுது. இதே இதோட வீடியோ ரெக்கார்டிங் சைடு வரும்போது பேக்ல உங்களுக்கு 4K 30 FPS சொல்லியமான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதோட டெஸ்டிங்கை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 1080p 30 FPS சொல்லியமான ரெக்கார்டிங் தான் சப்போர்ட் பண்ணுது. இதுல எடுத்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதையும் தட்டி விடுங்க. அடிஷனலா இதோட ஸ்பீக்கர் குவாலிட்டியை பத்தி பேசும்போது இங்க உங்களுக்கு 2 ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. டாப்ல உங்களுக்கு செகண்டரி ஸ்பீக்கரோட வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல இருக்கிற ஸ்பீக்கரை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு டீசென்டான ஸ்பீக்கர் குவாலிட்டியை இந்த போன் வழியா நீங்க எதிர்பார்க்கலாம். கனெக்டிவிட்டி சைடு வரும்போது இங்க உங்களுக்கு 9 5G பேண்ட் வரலையும் கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம Wi-Fi 6 ப்ளூடூத்ல 5.4 வெர்ஷன் வரலையுமான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஓவராலா நான் செக் பண்ண வரைக்கும் மேஜரான கம்ப்ளைண்ட் கனெக்டிவிட்டி சைட் கண்டிப்பா கிடையாது. ஆனா இதோட பிரைசிங்கை பத்தி பேசும்போது ஒரு முக்கியமான மேட்டரை சொல்லியே ஆகணும். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப், லைக் எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போன் லான்ச் பண்ணும்போது 16,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. கார்டு ஆஃபர் அந்த மாதிரிலாம் போக உங்களுக்கு 13,500 ரூபாய் வரைக்கும் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனா லான்ச் ஆன கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்குள்ளேயே பிரைஸ் இன்க்ரீஸ் கண்ணா பின்னான்னு ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு கார்டு ஆஃபர்லாம் கிடையாது. அப்படியே கார்டு ஆஃபர் இருந்தாலும் 500 ரூபாய் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சென்செக்ஸ் மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பிரைஸா இருக்கு. இன்னைக்கு டேட்டுக்கு நான் செக் பண்ண வரைக்கும் 15,000 ரூபாய் வரைக்கும் வந்துட்டு போகுது. இந்த பிரைஸுக்கு இந்த போன் தாராளமா ஒரு நல்ல ரெக்கமெண்டேஷன் தான். முக்கியமா பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா எதிர்பார்க்கறவங்களுக்கும் பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கும் இந்த போன் கண்டிப்பா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும்.